வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பிரச்சனைக்கென்றே பிறந்தவரா இல்லை ஒவ்வொரு விஷயத்திலும் பிரச்சனையை செய்யக்கூடியவரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பாடகி சுசித்ரா மேல வந்தாச்சு. எது எடுத்தாலும் பிரச்சனை இருக்க வேண்டிதான். பல லட்சம் பல கோடி அமௌண்ட்டை போட்டு ஏதோ ஒன்று தயாரிக்கிறாங்க. அதுல இவரை பாட வைக்கிறார்கள், நடிக்க வைக்கிறார்கள். ஏதோ ஒண்ணு நடிச்சோமா, காசை வாங்கினோமா, போனோமா, முடிஞ்சு போச்சு. அதோடு நில்லாமல் அவர்களுக்குள் இறங்கி சில சட்ட திட்டங்களை சொல்வது, தேவையற்ற முறையிலே அவர்களே ட்விஸ்ட் பண்ணி மன உளைச்சலை ஏற்படுத்துவது. அப்படிங்கும்போது ஒரு வியாபாரம் எவ்வாறு செய்ய முடியும்? ஒரு இசை ஆல்பம் அதை ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சக்தி ஆர் செல்வா அப்படிங்கிற ஒருத்தவர். 2 வருஷமா பாடகி சுசித்ராவுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அது ஊரறிந்த உண்மை. ஆமா, ஒரு நடிகரை கல்யாணம் செய்தார். அப்புறம் அதுக்கு பின்னால அவர் ஓரின சேர்க்கையாளர் போட்டு டைவர்ஸ் பண்ணாரு. அப்புறம் சில விஷயங்கள்ல ஏதோ பேசிட்டு இருக்க சமயம் 2வதாக திருமணம் செய்து கொண்டேன்னு சொல்லி போட்டு சொன்னாரு. அப்புறம் எல்லாம் நினைச்சாங்க, எப்படா கல்யாணம் நடந்தது அப்படின்னு போட்டு. அப்புறம் திடீர்னு 2வதாக கல்யாணம் செய்தேன் என்று நான் பொய் சொன்னேன் அப்படின்னா, இது எந்த ஒரு டைலாக் தெரியுங்களா? இல்ல, இதெல்லாம் நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடிய அல்லது நம்பிக்கையை அவர் மீது அடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. நம்பிக்கை இல்லாத ஒரு தனத்தின் வெளிப்பாடு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல, ஒரு சாதாரண ஒரு அப்பை சுப்படா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு நடிகை, ஒரு பாடகி, இதெல்லாம் தெரியாதா? இதன் அடிப்படையில அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சக்தி ஆர் செல்வா பாடியிருக்கிறார் இசை ஆல்பம். அது வெளியீட்டு விழா ப்ரோமோஷன் கான்செப்ட்ல கூப்பிட்டுருப்பார் போல இருக்கு. இந்த அம்மா வரவில்லை. மற்றபடி ஏதோ ஒரு ப்ரோமோஷன்ல கூப்பிட்டு பேசக்கூடிய சமயத்துல இந்த அம்மா பல சட்ட திட்டங்களை பேசியிருக்கிறாங்க. என்னுடைய பெயரை இந்த ஆல்பத்தில் உபயோகப்படுத்தக்கூடாது. பெண்களுக்கு மத்தியில எனக்கு ரொம்ப நல்ல பெயர் இருக்கு. அந்த பெயரை நீங்கள் அறுவடை செய்து விடக்கூடாது. எப்படிலாம் பாருங்க ஒரு பேச்சு. அப்புறம் எதுக்கு அந்த ஆல்பத்துல பாடணும், பணம் வாங்கணும்? பாடி பணம் வாங்கிட்டா அப்படின்னா பேர் போடுவாங்க. பேர் போடக்கூடிய சமயத்துல அதுல ஒரு வகையில பப்ளிக் இருக்கு இல்லையா? மீண்டும் அதை வச்சு 4 பேர் கூப்பிடுவோம், ரைட்டு, ஓகே. அதையெல்லாம் விட அதை வைத்து பல பேர் அந்த ஆல்பத்தை பார்ப்பார்கள். அதை வைத்து வியூஸ் அதிகமாகும். மற்றபடி ஒரு சம்பாத்தியம் உருவாகும். போட்ட காசு அவங்க ஏதோ ஒரு வகையில் விளம்பரத்தை சேர்த்துக்கிட்டு எதுவும் எடுப்பாங்க. ஒரு பப்ளிக் தேடுவாங்க. அதை வச்சு இன்னொரு ஆல்பம் செய்யலாம். மற்றபடி ஏதோ ஒரு சினிமா தனமான ஒரு வாய்ப்புகள் வரலாம். இதெல்லாம் எதிர்கால சிந்தனை. இதெல்லாம் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. பணத்தை கொடுத்தவன் நீ ஒரு பாடகி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சக்தி ஆர் செல்வா உன்கிட்ட பேலன்ஸ் வச்சிருக்கிறாரா? அதெல்லாம் கிடையாது. ஏதாவது இந்த மாதிரி இத்தனை லட்ச ரூபா பேசினாருங்க, இத்தனை லட்சம் தான் கொடுத்தாரு, இத்தனை லட்சம் பேலன்ஸ் இருக்கு, அதனால என்னுடைய பெயரை போடக்கூடாது, ஏதாவது பேலன்ஸ் வச்சாரா? இல்லவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாடி முடிச்சுட்டு பணத்தையும் வாங்கிக்கிட்டு என்னுடைய பெயரை போடக்கூடாது அப்படின்னா அந்த பெயர்ல தான் அவர் ஏதோ 2 ஒரு காசு சம்பாதிக்க முடியும். அவரு பப்ளிக் தேட முடியும். அதை வச்சு 4 பேர் அவருக்கு பாராட்டு சொல்லுவாங்க. இது ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பெயர் முக்கியம். படத்துல நடிச்சுட்டு ஏன்னா என் பேரை போடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு நடிகன் சொன்னானா, அப்ப பாக்குறவன் கேட்பான்ல, யாரப்பா அப்படின்னு கேட்பான்ல. எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, நடிக்கலாம், அது அப்புறம் பேசிக்கலாம். யாருன்னு கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரி பாடகி அப்படிங்கக்கூடிய சமயத்துல யாருன்னு கேட்பாங்க. இது என்ன குரல்பா? சக்தி ஆர் செல்வா கூட பாடியிருக்கார். அவர் தான் பாட்டை எழுதியிருக்காரு, இசை அமைச்சிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த ஆல்பத்துக்கு 2 வருஷமா ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு சக்தி ஆர் செல்வா. யாரு? பாடகி சுசித்ராவுக்கு. பாடியாச்சு, முடிஞ்சு போச்சு. என்னுடைய பெயரை போடக்கூடாது அப்படின்னா இது எந்த ஒரு நியாயம்? எதன் காரணம்? அதையெல்லாம் கூட பேசியிருக்கிறார் ப்ரொமோஷன் விழாவில்.
பெண்கள் மத்தியில எனக்கு வந்து மிகப்பெரிய பெயர் இருக்கிறது. அதை வந்து நீங்கள் அறுவடை செய்து விடக்கூடிய என்ன பேர் இருக்கு? அப்படி ஒண்ணும் தெரியலையே. பெயர்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாடகி சுசித்ரா, நீங்கள் உங்கள் பெயரை கெடுத்து கொண்டு விட்டீர்கள் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு உண்மை. கெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமா, பெண்கள் மத்தியில உங்களுக்கு பலவிதமான பெயர் இருந்தது. 12 வருஷமா ஒரு நபரோட வாழ்ந்திருக்கிறீங்க, ரைட், ஓகே. கடைசியில வந்து அவர் ஓரின சேர்க்கையாளர் சொல்லி டைவர்ஸ் பண்றீங்க. என்ன காரணம்? ஓரின சேர்க்கையாளர் என்பது வந்து 12 வருஷமா தெரியலையா? அதே நேரத்துல இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் கேட்டா வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் என்று நான் பொய் சொன்னேன் அப்படின்னா பெண்கள் எவ்வாறு ஒப்புக்கொள்வார்கள்? எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டான். உங்களை மாதிரி பல பெண்கள் இருக்கலாம், அவர்களை வேணா ஒத்துக்குவாங்க, உங்களுக்கு பின்னால வருவாங்க. மற்றபடி ஒரு சாதாரண குடும்ப பெண்கள், நார்மலான பெண், பொதுவா அந்த மாதிரி பெண்கள் கூட அந்த ஒரு நம்பிக்கை வராத. வேகப்பா பாடகி சுசித்ராவா பொய் சொல்லக்கூடியவர், நம்பிக்கை துரோகி, விட்டு விலகி போடாது, இப்படி விலகி போவாங்க. அப்படித்தான சக்தி யார் செல்வத்துக்கும் செல்வாவுக்கும் செஞ்சிருக்கிறீங்க. இப்ப அவர் இன்னைக்கு மன உளைச்சல் இருக்கிறார். அவர் பேசியிருக்கிறார், நான் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சுசித்ரா வந்து எனக்கு பல விதத்துல உதவி செஞ்சாங்க, ஏதோ ஒரு வகையில பண்ணாங்க. 2 வருஷமா வந்து பாடகியா இல்லாம இருந்தாங்க, அதனால நான் வாய்ப்பு கொடுத்தேன், நம்பிக்கை வச்சு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் இவங்க இந்த மாதிரி ப்ரோமோஷன் விழாவுக்குலாம் வராமலே தவிர்த்து விட்டார்கள். இதனால எனக்கு மன உளைச்சலாக இருக்கிறது. இது தேவையாது இல்ல. பாடகி சுசித்ரா இதெல்லாம் வந்து உணரணும். இது வந்து மன உளைச்சல் என்பது இல்லாம பணத்தை போட்டுட்டு உட்காந்துருக்காங்களா இல்லையா? அவங்க ஒரு 2 ரூபா போட்டு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடியவங்க. அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணா அப்படின்னா அவங்க எவ்வாறு சம்பாதிப்பாங்க? இன்னும் இசை ஆல்பம் வந்த உடனே இறைவன்கிட்ட சொர்க்கம் கிடைச்சிருமா? இல்ல இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஆஸ்கார் விருது கொடுத்துருவாங்க? கிடையாது. ஒரு பப்ளிக்கு ஒரு அவருக்கு ஏதோ ஒரு ஆவல், ஒரு பாடலை எழுதியிருக்கிறாரு, இசையமைச்சிருக்கிறாரு, எத்தனையோ பாடகிகள் இருக்கிறாங்க, அவங்களாம் விட்டு போட்டு உங்களை ஏன் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அந்த மரியாதை கூட இல்லாமல் கூப்பிட்ட இடத்துல வராம என் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்கு? நீ யாரும் உங்களை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற பயங்கரமான ஒரு கேள்வி இருக்கு. உங்க இதெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகத்தின் வெளிப்பாடு. பாடகி சுசித்ரா வந்து திருந்த வேண்டும். அதையெல்லாம் விட இன்னொரு கொடுமைக்குரிய சமாச்சாரம் என்னன்னா, இந்த நயன்தாரா தனுஷ், ஆமா, அந்த நானும் ரவுடி தான் அப்படிங்கிற அந்த படத்தின் வெளிப்பாடுல வந்து ஒரு 3 வினாடி காட்சியை எடுத்து போட்டா தனுஷ் வந்து 10 கோடி சில்லறைக்கு ஒரு வழக்கு போட்டுட்டாரு, ரைட், ஓகே. அதை கேட்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய ஆவணப்படத்துல அதை பயன்படுத்துறதுக்காக நயன்தாரா, அது பேரு வந்து நயன்தாரா பிஎன்டி ஃபியர் டேல் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம், அதை தயாரிச்சு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு வந்து அதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, அதுல வந்து நானும் தான் ரவுடி அப்படிங்கிற படத்தினுடைய ஒரு 3 நிமிட காட்சியை வந்து அவருடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல், தனுஷனுடைய அனுமதி, ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு, அனுமதி இல்லாமல் எடுத்து இதுல போட்டுடுறாரு. அதுக்கு முன்னால ஆர்டர் கேட்கிறாரு அவரு, அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. கேட்டா வந்து என்மேல் காழ்ப்புணர்ச்சியில் வெளிப்பாடாக அவர் பேசி விட்டார், தடுத்து விட்டார். அதுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கமான ஒரு கடிதம் நயன்தாராவோட கடிதம், ரைட், இருக்கட்டுங்க. காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு இருந்தா அப்புறம் எதுக்கு நீங்க அதை தூக்கி குப்பையில போட்டுற வேண்டியதான்? நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தை நடித்திருக்கேன்னு சொல்லி போட்டு உங்கள் வாழ்க்கை வரலாறு அந்த திருமண ஆவணப்படத்துல சொல்லிட்டு போக வேண்டியதான். எதுக்கு அந்த 3 வினாடி படத்தை போட்டீங்க? இன்னைக்கு அவர் 10 கோடிக்கு மேல மான நஷ்ட வீடு வழக்கு போட்டிருக்கிறார், ரைட், ஓகே. இந்த ஒரு திருமண விழாவில் 2 பேர் வந்திருக்கிறாங்க, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவில்லை. பக்கத்து சீட்டு, அது நேரத்தை பாருங்க, பக்கத்துல நயன்தாரா, பக்கத்துல தனுஷ் சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மூஞ்சியை பார்க்க முடியாமல் திருப்பி கொண்டார்கள். இல்ல சரி, அந்த ஆவணப்படம் நல்லா தான் இருக்கா? நயன்தாரா பிஎன்டி ஃபியர் டேல் ஒண்ணுமே இல்லையா? மிக கேவலமாக இருக்கிறது போட்டு இன்னைக்கு நெட்டிசர்கள் அவர்களுடைய ரசிகர்களே வந்து காரி துப்பக்கூடிய ஒரு சூழல். அதுல வந்து ஒரு அம்மா, ரொம்ப ஷோபா டே அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து ரொம்ப பயங்கரமாவே பேட்டி கொடுத்துருக்காங்க. நயன்தாரா வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கூட எனக்கு தெரியாது, நான் ஒரு ஆவணப்படம் சொல்லி போட்டு அதை பார்த்தேன், ஆனா வந்து அவர் வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லி விதம் கூட சரியா இல்லை. இப்படிலாம் இருந்தா எப்படி ஆகுது? ஏன்னா நல்லாவே இல்லை.
ஏன்னா இதுல ஏதோ ஒரு விஷயத்தை கருத்தை சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, எந்த ஒரு கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஒரு திட்டாத குறையாக அவர் வந்து இன்னைக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறார். ஷோபா டே அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். பாருங்க, தனுஷை ஒரு விதிமீறிய ஒரு செயலாக நயன்தாரா நடந்து கொண்டார். இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுலயும் வந்து ஷோபா டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி வரும் காலங்களில் பல நடிகைகள் வந்து தன்னுடைய திருமணத்தை எல்லாம் வந்து வித்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு. அவ்வளவுதான். அதாவது வாழை மரம் மாதிரி நடிகைகள்லாம் ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாது அந்த மாதிரி அளவுக்கு. ஆமா, கல்யாணத்திற்கு பின்னால் பல நடிகைகள் காணாமல் போனார்கள். சிம்ரன் உட்பட இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க, அம்பிகா, சோன்ஸ் எல்லாமே. ஆனால் கல்யாணத்திற்கு பின்னாலும் நடித்த ஒரு பெயர் பெற்ற ஒரு நடிகை வந்து அது நயன்தாரா என்று ஒரு சில நடிகைகளை போல நயன்தாரா இருக்கிறார். இருந்தாலும் அவர் தன் பெயரை காப்பாற்றி கொள்ளவில்லை. ஆமா, பாடகி சுசித்ராவை போல அப்படிங்கிற உண்மையை நம்ம பார்க்கக்கூடிய சொல்றோம். ஆமா, வரக்கூடிய காலங்கள்ல நயன்தாரா மற்றபடி பாடகி சுசித்ரா எல்லாமே வந்து ரசிகர்களை மதியுங்கள். அதையெல்லாம் விட அங்க இருக்கக்கூடிய யார் தயாரித்தாரோ அவர்களை மதியுங்கள். அதே நேரத்துல யாரெல்லாம் இசை ஆல்பம் விடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. தயாரிப்பாளர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை இருந்தாலுமே கூட அவருடைய உத்தரவில்லாமல் எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. அதன் அடிப்பாடு இன்னைக்கு ஆவணப்படம் பக்கா பிளாப் அப்படிங்கிறது பப்ளிக்கா தெரிஞ்சு போச்சு. ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு திட்டாமல் நயன்தாராவை விமர்சனம் செய்து தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. பாடகி சுசித்ராவை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரிதான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.